வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. தினமும் சிறிதளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சதுக்கு அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் சுறுசுறுப்பாக மாறும். நோய் எதிர்ப்பு ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக எந்த விதமான நோயும் நம்மை தாக்காத அளவுக்கு நம்ம நலமோடு வாழலாம். அப்போ நெல்லிக்காய் ஜூஸ் தரக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உணவுகள் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம சேர்த்துக்கொள்ளலாங்க. இப்போ மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டும் இல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாகவும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணுங்க. இப்போ நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் தினமும் காலை வேளையில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி உங்களுக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்குங்க. உங்களுக்கு இந்த பொடுகு, பேன் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதை நீக்கிவிடும். தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் தலைமுடிகளினுடைய அந்த வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு தூண்டுங்க. மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கிறதோட குணமப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறலாங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரம் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தான் வெயிட்டும் இருக்கும்னு நினைப்போம். ஸோ அதுதான் சயின்ஸும் கூட, பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் நமக்கு ஆரோக்கியமும் கூட. இப்போ ஒருவேளை உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதை குறைக்க நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஊட்டச்சத்து மிக்க ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் இருக்குது. இப்போ நீங்கள் தினமும் காலையில் ஒரு 20 to 30 ml நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதுமானது. அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய உணவுகளில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத முன்னாடியே தடுத்து நிறுத்தும். உங்களுடைய உடல் எடையை குறைக்கும். உங்களுடைய உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையும் கரைத்து அதை உங்களுடைய உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சு உங்களுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள்லாம் இல்லாமல் கனக்கச்சிதமான கட்டுடல் மேனியை பெறுவீங்க. எலும்புகள் வலிமை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகணும் அப்படின்னா கால்சியம் போன்ற நிறைய தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. மேலை நாடுகள் நடத்தப்பட்ட ரிசர்ச்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செல்களினுடைய செயல்பாடு வெகுவான அளவுக்கு குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்களை நம்ம குறைக்கணும் அப்படின்னா இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாகவே இருக்கு. மேலும் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்து செக் பண்ணும்போது அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் எல்லாம் வெகுவாக குறையுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுடைய உடலை, எலும்புகளை உறுதிப்படுத்தி கொண்டு உடல் உறுதி பெறுவதற்கு எல்லாமே நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்குங்க. ஸோ கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நமக்கு அதிகரிக்கும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. ஸோ நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய கருவிழிகளில் திசுக்களுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு வெகுவாக குறைக்குங்க. இதனால் கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு நம்மளுடைய உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறனும் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலினுடைய வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கட்டுப்படுத்தும். மூளைக்கு சீரான வேகத்தில் இதனால் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு வந்து ஏற்படும். மேலும் நமது ஞாபக சக்தியுமே வந்து அதிகரிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறையும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தையெல்லாம் நம்ம தடுத்து கொள்ளலாங்க. அப்போ மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்து இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வராமல் நம்ம தடுத்து கொண்டு பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோயெல்லாம் இல்லாமல் மூளை செயல்திறனை எப்போதுமே சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. சுவாச நோய்கள் தீர்ந்து போகணும் அப்படின்னா நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ஏன்னா எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துங்க. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்றவையெல்லாம் அதுக்கு உங்களுக்கு வந்து குறைந்து சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அழித்து அதை நம்மளுடைய உடம்புகளிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து செய்யறதால தான் நமக்கு நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கு. எந்த விதமான சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே நம்ம ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாங்க. இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாங்க. ஆர்த்திரோக்ளேரோசிஸ் அப்படின்றது ஒரு விதமான இதயம் சம்பந்தமான நோய்ங்க. ஸோ இது என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள், ரத்த நாளங்களில் அதிகமாக கொழுப்புகளை படிய வச்சு அந்த ரத்த நாளங்கள் வழியாக சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு தான் இந்த ஆர்த்திரோக்ளேரோசிஸ். ஸோ நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள், பெக்டின் அப்படின்ற நார் சத்து எல்லாமே, இந்த வேதிப்பொருட்கள் எல்லாமே உங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிவிடும். ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமலும் பார்த்துக்கொள்ளும். இதனால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து எப்போதுமே சீரான அளவில் கிடைக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இதயத்தினுடைய செயல்பாடு, இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. சர்ம நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீக்கி விடுங்க. சருமத்தினுடைய பளபளப்பு தன்மையை நமக்கு வந்து கூட்டி கொடுக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்கள் ஏதாவது உங்களோட சருமத்தில் இருந்ததுன்னா அதை நீக்கி முகத்திற்கு வந்து ஒரு இளமையான தோட்டத்தை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்குங்க. தோல் செல்கள் மாற்றம் அடைவதாக ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் அப்படின்ற அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்படுங்க. ஸோ உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமங்கள் எல்லாத்தையுமே நீக்கிவிட்டு மின்னக்கூடிய பளபளப்பான சருமத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து கோலஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை நமக்கு வந்து குறையாமல் பாதுகாத்துக்கணும். வறட்சி அப்படின்றது சருமத்தில் ஏற்படாமல் பாதுகாக்கணும். அதுக்கு தான் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தோல் சுருக்கமெல்லாம் உங்களுக்கு நீங்கிவிடும். தொடர்ந்து நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.